அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விதியாக்கப்பட்ட இரவை யாரெல்லாம் விதியாக்கிக் கொள்ளலாம் என்ற தலைப்பில் ரமதான் டைரிஸ் உங்களுக்காக. மாதங்களிலேயே சிறந்த மாதம் ரமலான் மாதம். ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகளில் லைலத்துல் கத்ர் விதியாக்கப்பட்ட இரவு என்பதை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருளுகின்றான். மேலும் அந்த இரவில் தான் குர்ஆனை இறக்கி முழுமைப்படுத்தியதாக அல்லாஹ் நமக்கு தெரிவிக்கின்றான். மேலும் அந்த இரவின் சிறப்பு என்னவென்று தெரியுமா? 1000 மாதங்கள் ஒரு மனிதன் இரவு நின்று வணங்கிய அந்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தருவதாக வாக்களிக்கின்றான். சரி, அப்படியானால் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்களே, நன்மை செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள், தீய மனிதர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். வருடம் முழுவதும் ஒருவன் தீமை செய்துவிட்டு அந்த ஒரு இரவில் அவன் நன்மைகளை அடைந்து சோனம் புகுந்து விடலாமா என்றால் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் நாடியவர்களை தவிர அந்த இரவை யாராலும் அடைய முடியாது. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவை பற்றி மக்களிடம் அறிவிக்க வரும்போது அல்லாஹ் அந்த இடத்தில் மறதியை தருகின்றான். மறதியை தந்து ரசூலுல்லாஹ் அந்த இடத்தில் என்ன அறிவிக்கின்றார் என்பதை காணலாம். ரசூலுல்லாஹ் அந்த இடத்தில், நீங்கள் யார் ஒருவர் அந்த இரவை தேடுகின்றீர்களோ, ரமலானின் கடைசி 10 நாட்களிலுமேயே அந்த இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். சரி, இப்போது யார்தான் அந்த இரவை அறிந்து கொள்ள முடியும் என்பதை சிறு குறிப்புகளாக பார்க்கலாம். முதலில் யார் ஒருவர் அந்த இரவை தேடுகிறாரோ அவர் பாவத்தை விட்டு தன்னை தவிர்த்து கொள்ளட்டும். கடைசி அந்த 10 இரவுகளில் இபாதத் செய்யும் நேரங்களை அதிகரித்து பாவங்களை விட்டு, வெட்டி பேச்சை பேசுவதை விட்டும், நேரத்தை வீண்படிப்பதை விட்டும் அவர்களை தவிர்த்து கொள்ளட்டும். மேலும் இஷா மற்றும் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத் ஆகட்டும். யார் ஒருவர் இஷா தொழுகையை ஜமாத் ஆக்குகிறாரோ அவர் இரவில் பாதி இரவை அடைந்து விட்டார் என்று ரசூலுல்லாஹ் அறிவிக்கின்றார். மேலும் யார் ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத் ஆக்குகிறாரோ அவர் இரவின் மீதி பாதியை அடைந்து விட்டதாக ரசூலுல்லாஹ் கூறுகின்றார். எனவே ஒரு மனிதர் இஷா தொழுகையையும் ஃபஜ்ர் தொழுகையையும் ஜமாத் ஆக்கிவிட்டாலே முழு இரவின் பலனையும் அடைந்ததாக ரசூலுல்லாஹ் அறிவிக்கின்றார். மேலும் இமாமை பின்தொடர்வது. யார் ஒருவர் இரவிலிருந்து அந்த தொழுகை முடியும் வரை இமாமை பின்தொடர்கிறாரோ அவரும் இரவின் முழு பயனும் அடைந்ததாக ரசூலுல்லாஹ் கூறுகின்றார். அடுத்ததாக குர்ஆன் ஓதுவதை அதிகப்படுத்துவது. மற்ற மாதங்களை பார்க்கும்போது ரமலான் மாதத்தில் குர்ஆன் ஓதுவது அதிகமே. இருப்பினும் இந்த கடைசி 10 நாட்களில் ரசூலுல்லாஹ் இன்னும் அதை அதிகரிக்க சொல்லி நமக்கு ஏவுகின்றார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆவை அதிகமாக கேட்பது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தது அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபுனி என்ற துஆவை அதிகமாக கேட்பது. அடுத்ததாக இந்த கடைசி 10 இரவுகளில் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை அதிகப்படுத்துவது. அதாவது நிற்பதிலும் நடப்பதிலும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவது. அடுத்ததாக சஜிதாவை அதிகப்படுத்துவது. இந்த கடைசி 10 இரவுகளில் நாம் சஜிதாக்களை அதிகப்படுத்த வேண்டும். சஜிதாவில் அல்லாஹ்விடம் அதிகமாக பாவ மன்னிப்பு கோர வேண்டும், துஆ செய்ய வேண்டும். எனவே லைலத்துல் கத்ரை இரவின் அடைவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக அதிக ஜகாத் வழங்க வேண்டும். ரசூலுல்லாஹ் எப்பொழுதுமே அதிக ஜகாத் வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இருப்பினும் இந்த கடைசி 10 இரவுகளில் அதை இன்னும் அதிகரித்து கொண்டதாக நமக்கு ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த கடைசி 10 இரவுகளில் ஜகாத் தருவதை அதிகப்படுத்த வேண்டும். இறுதியாக அதிகமான பாவ மன்னிப்பு தேடுவது. எத்தனை அமல்கள் தான் செய்திருந்தாலும் நாளை நம் பாவங்கள் நம்மை நரகில் சேர்த்துவிடும். எனவே முதலில் இந்த இரவுகளில் அதிகமான பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பானாக என்று துஆ செய்தவளாக இந்த பதிவிலிருந்து விடை பெறுகிறேன். வேறொரு பதிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.